ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4-5 வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகா. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாவை பிச்சு போட்டுருங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வரும் பார்த்தீங்களா, அப்போதைக்கு நம்ம கட் பண்ண வெண்டைக்காயும் போட்டுடலாம். ஓகேங்களா? பாருங்க, இப்போ வெங்காயம் இதாயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் போட போறோம். இப்போ நான் வெண்டைக்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணுங்க. இந்த ஏன்னா கொலகொலப்பு வரும் பார்த்தீங்களா அந்த வெண்டைக்காயில. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஃப்ளேமை கொஞ்சம் மீடியத்துக்கும் கொஞ்சம் அதிகமா, அதாவது ஹை ஃப்ளேம்லயும் இல்லாம மீடியம் ஃப்ளேம்ல, கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்ல நல்லா வச்சு கிண்டிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கொலகொலப்பு வெளியாகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் சிம்ல வச்சுட்டேன். அடுப்பை சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா அதோட ஈரப்பசை ஃபுல்லா அந்த பாத்திரத்துல ஒட்டிக்கிறோம். அப்புறம் நம்ம கிளறதுக்கு தனித்தனியா உதிரியா வந்துடும். ஓகேங்களா? இப்போ சிம்ல வச்சிருங்க அடுப்பை. இப்போ பாருங்க, இப்போ வெண்டைக்காயோட இந்த பச்சை ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பாருங்க, அந்த பிசு தன்மையெல்லாம் பாத்திரத்துலேயே இந்த மாதிரி ஒட்டிடுச்சு. இப்போ உதிரியா வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சோண்டு லைட்டா ஆயில் ஊற்றிக்க போறோம். இப்போ பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதே மாதிரி நல்லா மறுபடியும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கேன். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. எப்பவுமே கிரீன் வெஜிடபிள்ஸ்க்கு அதோட கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம லைட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப ஆட் பண்ண கூடாதுங்க. சும்மா ஒரு மூக்குப்பிடி அளவு நம்ம சுகர் ஆட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, நான் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா ரொம்ப ஆட் பண்ணலாம், ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வரும் வெண்டைக்காய். இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ண போறோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதாவது நம்ம வீட்லயே அரைச்சு வச்சிருப்போம் சீரகத்தூள், அதை ஆட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் எல்லா மசாலா தூளும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சிடலாம். இதுல மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன்ல, அப்போ மட்டும்தாங்க நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ஓகேங்களா? அப்பதான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வெளியாகும். இப்போ நான் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, உப்பு எல்லாம் போதுமான்ட்டு. பத்தலை அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, இப்போ லாஸ்டா நம்ம ஃபைனலா நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய். நம்ம கிண்டும் போதே தெரியுங்க வெண்டைக்காய் வெந்தது, ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். இப்போ லாஸ்டா நம்ம தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி நான் துருவி வச்சிருக்கேன். அதை நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணி இறக்கிடலாம். பாருங்க, நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.